விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால், அழுக்காராமை அதிகாரத்தில் 163வது குறள். அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான், பிறனாக்கும் பேணாது அழுக்கறுப்பான். குறள் இன்னொரு முறை. அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான், பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தர்மத்தின் வழியில் தான் உயர்வதை அவனே விரும்ப மாட்டான். அவன் யார் என்றால், அடுத்தவருடைய வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு தராமல் பொறாமை குணம் கொண்டவன். அவன்தான் அப்படி இருப்பான் என்று வள்ளுவர் கூறுகின்றார். நண்பர்களே, குறள் ஒவ்வொரு வழியாக பொருள் காண்போம். அரண் ஆக்கம் என்றால் தர்மத்தின் வழியில் உயர்ந்த நிலையை, வேண்டாதான் என்பான், தனக்கு வேண்டாம் என்று கூறுவான். யார்? பிறனாக்கும் பேணாது அழுக்கறுப்பான். அதாவது அடுத்தவருடைய முன்னேற்றத்திற்கு ஒத்துழைக்காமல் இருப்பவன். அழுக்கறுப்பான் என்றால் பொறாமை குணம் கொள்பவன் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். சரி நண்பர்களே, இப்போ நம் மீது உண்மையாகவே பொறாமை குணம் கொள்ளாதவர்கள் யார்? இதில் சில சொந்தங்கள் இருக்கும், சில நண்பர்கள் இருப்பார். சரி, சொந்தங்களை இன்னொரு முறை பார்ப்போம். நண்பர்களில் நண்பர்களே எப்பொழுதுமே 3 வகை நண்பர்கள் உண்டு. ஒன்று சில நேரங்களில் நண்பர்கள், சில காலங்களில் நண்பர்கள், நிரந்தரமான நண்பர்கள். சில நேரங்களில் நண்பர்கள்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரெயினில் போகிறோம், அந்த டைமுக்கு அவங்க கூட நம்ம பழகுவோம், அது 2 நாள் ட்ரெயின் பயணமாக இருக்கும், அப்புறம் நம்ம இறங்கிடுவோம், திரும்ப எப்பயாவது அவங்களை பார்க்க நேரிடலாம். சில காலங்களில் நண்பர்கள்னா, ஒரு காலத்தில் நாம் பழகியிருப்போம், எப்போயாவது அவங்களுக்குள்ள தங்கி ரொம்ப நாள் இருந்திருப்போம், திரும்ப அவங்களை எப்பயாவது நம்ம பார்ப்போம். ஆனால் நிரந்தரமான நண்பர்கள் என்பவர் சில காலங்களிலும் இருப்பார், சில நேரங்களிலும் இருப்பார். அவர் இல்லாமல் இருந்தாலும் நம் மீது அக்கறை கொள்வார். நண்பர்களே பல வகைகள் உண்டு. உனக்கு ஒன்றுனா அதாவது தன்னை விட மேலாக கருதுவான். எனக்கு நிறைய நண்பர்கள், அந்த மாதிரி 4-5 நண்பர்கள் இன்றும் இருக்கிறார்கள். எனக்கு உடல்நிலை சரியில்லாதப்ப கூட, நான் ஆர்மியிலிருந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அப்போ கூட என் கூட சுற்றிய நண்பர்கள் இருக்கிறார்கள். என் கூடனா அவர்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன். அதாவது மருத்துவமனை வரை சென்றிருக்கிறேன். நமக்கு ஒரு துன்பம் என்றால் அவருக்கு வந்த துன்பம் போல அதை கருதுவார்கள். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவருடைய பிரச்சனையாக அதை நினைப்பார்கள். நம் மீது அதிக அக்கறை கொண்ட நண்பர்கள் இன்றும் என்னுடன் இருக்கிறார்கள், பழகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 4 நண்பர்கள். அப்படியே இல்லையா, அவர்கள் தொலைபேசியாவது எங்கேயாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. எப்படி இருக்கா, என்ன பண்ணுறா, ஏது ஆஃபீஸ் பண்ணியா, எப்படி இருக்கு, இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன போனது. அப்போ நம் மீது அவர்கள் அக்கறை கொள்பவர்கள். ஃபோனில் கேட்பாங்க, அம்மாவுக்கு எப்படிப்பா, மாத்திரைலாம் போடுறாங்களா, நல்லா இருக்காங்களா, வீட்டில் உங்கள் மிஸ்ஸஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்களா, அவங்க எப்படி இருக்காங்கப்பா, அப்படி என்று. அதாவது அக்கறைகள், நம் மீது அக்கறை இருக்கும் நண்பர்கள் உண்மையாகவே நம்மை பற்றி எப்பொழுதுமே நம் மீது நம் உயர்வின் மீதும் அதாவது நாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்றாக இருப்போம் என்று நினைத்து கொண்டே இருப்பார்கள், நமக்காக நினைப்பார்கள், அதற்காக 1000 வேலைகளை செய்வார்கள். எனவே நண்பர்களே, பொறாமை குணம் அற்றவர்களாக யார் நம்மிடம் இருப்பார்கள் என்றால், நம்முடன் உண்மையாக பழகும் சில நண்பர்களும் உண்மையாக இருக்கும் சில உறவுகளும் தான். அவர்கள் என்றுமே நமக்கு பொறாமையாக நினைக்க மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே நினைப்பவர்கள், உறுதுணையாக இருப்பவர்கள், என்றென்றும் இருந்து கொண்டாய் இருப்பார்கள். எனவே அந்த நட்பை என்றும் நாம் கெடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது ஆபத்தில் உதவாதவன் நண்பன் அல்ல, எப்பொழுதும் உயிர் கொடுப்பான் நண்பன் தோழன் என்கின்ற சிலர் உண்டு. அவர்கள் எப்பொழுதும் நம் மீது பொறாமை கொள்ள மாட்டார்கள். எனவே அந்த மாதிரி நட்பை நாம் என்றென்றும் அவர்களுடன் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி, நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.